செங்கோட்டையின் நீக்கம் எடப்பாடி அதிரடி. அதாவது நம்ம ஏற்கனவே சொன்னோம் செங்கோட்டையனுக்கு பெரிய ஒரு ஆப்பு இருக்குன்ட்டு. நிறைய பேர் சொன்னாங்க இல்லை எடப்பாடி மென்மையாக கையாளுவார்னு. மென்மையாக கையாளக்கூடிய கட்சியிலிருந்து எடப்பாடி வரவில்லை. அது நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ செங்கோட்டையன் மேலே இவர் நடவடிக்கை எடுக்காமல் இருந்தாருன்னா இன்னும் பல பேர் கிளம்புவாங்க. அண்ணா ஒன்றிணைனம்னா ஏதோ ஒன்று கிளம்புவாங்க. அப்போ என்ன நினைக்கிறார் எடப்பாடி? நம்ம யாரையும் சேர்த்துக்க முடியாதுங்கிறதுல உறுதியாக இருக்கும். அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார். இப்போ செங்கோட்டையன் நிறைய பேரை சேர்த்துக்க சொல்கிறாரு. அந்த சேர்த்துக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு ஒன்றா ப்ரெஸ் மீட் கொடுத்து நாங்கள்லாம் ஒற்றுமையாக இருக்கிறோம் சொன்னால் பரவாயில்ல. யார் யாரை சேர்க்க சொல்கிறாரு? ஓபிஎஸ் கட்சி அலுவலகத்தை உடைச்சவர், பல கேஸ் போட்டவர், இவரையா சேர்க்கணும்? கொஞ்சம் யோசனை பாருங்க. அப்போ செங்கோட்டையன் அப்படிங்கிற ஒருவர் யாரை சேர்க்குறாரு அப்படிங்கிற முடிவை எடப்பாடி பழனிசாமி எடுக்கலான்னு சொன்னார்னா எடப்பாடி தான் யாரையும் சேர்க்க வேணாங்கிறாரு. இன்னொரு முக்கியமான விஷயங்க, நம்ம செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு தனிமரம் என்றைக்கும் தோப்பாவாது. அவர் எப்பயுமே 2வது இடம் தான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் செங்கோட்டையன் அவர்கள் கட்சி கட்டுப்பாடை மீறி டெல்லி சென்றது தப்பு, நான் மட்டுமா போனேன், எல்லாரும் போனாங்கிறாரு. இன்னொரு பக்கம் அவரே சொல்கிறார் அதிமுகவில் நான் விசுவாசமாக இருப்பாங்கிறாரு. விசுவாசமாக இருப்பது என்ன அர்த்தம்? தலைமை என்ன சொல்லுதோ அதை செய்கிறது தான் ஒரு தொண்டனுக்கு அழகு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எடப்பாடியுடன் பேசி சமாளிக்க வேண்டிய விஷயத்தை பொதுவெளியில் போட்டு உடைச்சி எடப்பாடி பழனிசாமிக்கு 10 நாள் கெடு கொடுத்து, அதையும் தாண்டி எடப்பாடி பழனிசாமி அம்மாவால் நீக்கப்பட்டவர், இந்த வார்த்தைலாம் தேவையானது. அப்போ செங்கோட்டையனுக்கு சுமூகமாக போகிறது விருப்பம் இல்லை. நேற்று ஒரு பேட்டியில் பார்த்தீங்கன்னா இது நடந்துடக்கூடாதுங்கிறது தான் ரொம்ப தெரியுது. மறுபடியும் நம்ம சொல்கிறோம், எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய தலைமை பதவியை நிரூபித்து விட்டார். இப்போ எடப்பாடி பழனிசாமி இதை நீக்கினது சரியாக தப்பானா ஒரு கட்சியில் பலவிதமான குழப்பங்கள் வரும். தலைமை டக்குன்னு முடிவெடுக்கணும், இல்லாட்டினா இது ரொம்ப பிரச்சனையாக வந்துடும். இன்னொன்று பிஜேபி இதை எப்படி பார்க்கும்? பிஜேபி என்ன தான் எடப்பாடிக்கு இன்றைக்கி துணையாக இருந்தாலும் பிஜேபி உள்ளுக்குள்ளே நிறையா ரசிப்பாங்க. குறிப்பாக சொல்லணும்னா அண்ணாமலை தான் இது பிரச்சனைக்கெல்லாம் காரணம். டிடிவி தினகரன் ஆகட்டும், ஓபிஎஸ் ஆகட்டும் வெளியில் போக வச்சு திமுக ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக அண்ணாமலை பல வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா எடப்பாடி முதலமைச்சரானா அது அண்ணாமலை விரும்புவாரா? தன்னை ஆடு மேய்க்க வைத்த எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராவதை விட திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் முதலமைச்சராகவே தான் அண்ணாமலை விரும்புவார். இப்போ செங்கோட்டையனுக்கு வேறு வழி இல்லை. இனிமேல் என்ன பண்ணுவார் செங்கோட்டையன்? சொல்லுங்கள். செங்கோட்டையன் பின்னால் இது வரைக்கும் யாராவது முன்னாள் அமைச்சர்கள் வந்தாங்களா? இல்லை ஒன்றிய செயலாளர்கள் வந்தாங்களா? யாருமே வரமாட்டாங்க சார். வரக்கூடிய தேர்தல் எடப்பாடிக்கான தேர்தல். எடப்பாடி கூட இருந்தால் எம்எல்ஏ ஆகலாம், அமைச்சர் ஆகலான்னு நிறைய பேருக்கு தெரியும். செங்கோட்டையன் வீணாக அதாவது